ஜெபம் செய்வோம். ராஜாவாகிய என் தேவனே, உம்மை உயர்த்தி உம்முடைய நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிப்பேன். நாடோறும் உம்மை ஸ்தோத்தரித்து எப்பொழுதும் என்றென்றைக்கும் உம்முடைய நாமத்தை துதிப்பேன். அன்பின் பரலோக பிதாவே, மாலை நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளின் மாலை நேரத்திலும் உடைய சன்னிதானத்தில் வந்து உண்மை தொழுது கொள்ளவும் உண்மை ஆராதிக்கவும் தேவரீர் கொடுத்திருக்கிற இந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த ஆராதனையிலும் பரிசுத்த ஆவியானவர் பிரசன்னராக இருப்பீராக, மகிமைப்படும் எங்களோடு கூட பேசுவீராக. வரை தரப்பட்ட ஒவ்வொருவரையும் கொண்டு வாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனை காரணமாகவும் தேவ நாம மகிமைக்காகவும் நம் யாவரும் எழுந்து நின்று கீதங்களும் கீர்த்தனைகளும் 178வது பாடலை பாடுவோம். எழுந்தார் இறைவன், ஜெயமே ஜெயம். கீதங்களும் கீர்த்தனைகளும் 178. எழுந்தார் இறைவன், ஜெயமே ஜெயமெனவே. எழுந்தார் இறைவன், விழுந்தவரை கரையேற்ற, பாவத்தழுந்து மனுக்குலத்தை மாற்ற, விண்ணுக்கெழுந்து நாம் அவரை போற்ற. எழுந்தார் இறைவன், செத்தவர் மீண்டுமே பிழைக்க, உயர் நித்திய ஜீவனை அளிக்க, தேவ பக்தையாவரும் கழிக்க. எழுந்தார் இறைவன், கருதிய காரியம் வாய்க்க, தேவ சுருதி மொழிகள் எல்லாம் காக்க, நம் இறுதிய தாரையும் சேர்க்க. எழுந்தார் இறைவன், சாவின் பயங்கரத்தை ஒழிக்க, கெட்ட ஆவியின் வல்லமையை அழிக்க, இப்பூவின் மீது சபை செழிக்க. எழுந்தார் இறைவன், ஏது தீவினை செய்யாதூயன், எப்போதுமே நன்மை புரினேன், தப்பாதுகாத்திடும் நல்லாயன். எழுந்தார் இறைவன், ஜெயமே ஜெயம் எனவே. எழுந்தார் இறைவன், தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். நமக்கு பாவம் இல்லை என்போம், ஆனால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா நியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதிமன்றமாக இருக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவம் மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்துக் கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படுதல் உள்ள இருதயத்தோட அறிக்கையிட வேதவசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கிட வேண்டுவதும் அன்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தவும், மிகவும் சிறந்தவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும், அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும், நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவர்களுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிவிக்க விசேஷித்த கடமையாக இருக்கிறது. ஆகிய இங்கே இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சித்தத்தோடும் பரம கிருபாசன தன்னை என்னுடனே கூட சேர்ந்து நான் சொல்கிற பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஜெபம் பண்ண கிடவும். பொதுவான பாவரிக்கு ஜெபத்தை யாவரும் சேர்ந்து எடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, அப்படி போன ஆளுகளை போல நாம் இங்கே வழிகளை விட்டு வலிமையாக இருப்போம். பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்வோம், செய்த குறைகளை செய்யாமல் செய்த ஆதரவுகளை செய்துள்ளோம்.
எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதனுக்கு அறிவிக்கிற வாக்குத்தத்தங்களின்படியே நிர்வாகியுள்ள குற்றவாளிகளாகிய எங்களுக்கு இறங்கும், தப்பிகளை அழிப்படுகிற எங்கள் மேல் பொறுமையாகியும் பாவத்தில் விட்டு நிற்கப்படுகிற இயேசு மிகவும் நாங்கள் நீ நேரத்தையும் நீதியும் தெரிவித்துள்ளவர்களாய் இயேசு கிறிஸ்துவினை தனக்கு கிருபை செய்துள்ளோம். ஆமென். தேவனே, எப்பொழுதும் இரக்கம் செய்கிறதும் மன்னிக்கிறதும் உமக்கு சுபாவமும் லட்சணமாய் இருக்கிறதினால் எங்கள் தாழ்மையான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொண்டு எங்கள் பாவங்களாகிய சங்கிலியினாலே நாங்கள் கட்டுண்டவர்கள் ஆயினும் உருக்கமான மிகுந்த இரக்கத்தினாலே எங்களை கட்டவிழ்த்து விடுதலையாக்க வேண்டும் என்று எங்கள் மத்தியஸ்தரும் எங்களுக்காக பரிந்து பேசுகிறவருமாகிய இயேசு கிறிஸ்து மகிமை உண்டாக வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, விசுத்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றைய எங்கள் அப்பத்தை எங்களுக்கு தாரும், எங்கள் குடும்பமாய் குற்றங்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும், எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்கப்படாமல் தீமையின்றி ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் நிறைவேறுவதே. ஆமென். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்திடும். தேவனே, எங்கள் ரட்சிக்க விரைவாய் வாரும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். முறை முறையாக வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 16ஆம் சங்கீதம். சங்கீதம் 16ஐ முறை முறையாக வாசிப்போம். தேவனே, என்னை காப்பாற்றும், உம்மை நம்பி இருக்கிறேன். பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற மகாத்மாக்களுக்கும் அது வேண்டியதா இருக்கிறது என்று சொன்னாய். கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்கும் ஆனவர். என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். ராக்காலங்களிலும் என் உள்ளிந்திரியங்கள் என்னை உணர்த்தும். ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை கலிகூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடே தங்கியிருக்கும். செய்து வாசிப்போம். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கு மகிமை உண்டாவதாக. விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே குறித்து பிறந்தார். புதிதாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிறையில் அடைந்து மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோடு எழுந்துள்ளார். பரமண்டலத்திற்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். அவரிடத்திற்கு உயிர்ந்தோரையும் மரித்தோரையும் நியாயப்படுத்தப்படலாம். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். உருவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்த ஐக்கியமும் பாவமன்னிப்பும் சரீர ஒழித்தலும் நித்திய ஜீவன் உண்டு விசுவாசிக்கிறேன். ஆமென். தயவுசெய்து என்பதிலும் ஆராதனையில் பங்கு பெறுகிறவர்கள் எல்லாரையும் உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் நம்மிலே பெருகட்டும். இந்த நாளிலும் தொடர்ச்சியாக நாம் கிருபையை குறித்து நாம் தியானிக்கலாம் என்று எண்ணுகிறேன். கிருபையை குறித்து காலை நேரங்களிலே நாம் அதிகமாய் தியானித்தோம். நமக்கு வெள்ளிக்கிழமை இன்னும் 1ஆம் தேதி ஆகிய நாட்கள் வந்தபடியால் நமக்கு தியானிப்பதற்கு குறைவான நாட்களை கிடைத்தது. ஆனால் ஒரு சில காரியங்களை மாத்திரம் நாம் இந்த மாலை நேரங்களிலே நாம் தியானிப்பது நமக்கு நலமாக இருக்கும். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை வாசிக்கலாம். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம்
16, 17 வசனம். நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நித்திய ஆறுதலையும் நல்ல நம்பிக்கையையும் கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கிற நம்முடைய பிதாவாகிய தேவனும் உங்கள் இருதயங்களை தேற்றி எல்லா நல் வசனத்திலும் நற்கிரியையிலும் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக. இருதயங்களை தேற்றி நல் வசனத்திலும் நற்கிரியைகளிலும் நம்மை ஸ்திரப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். 16 வசனத்திலே கிருபையாய் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற 2 ஈவுகளை நாம் பார்க்கிறோம். 2 அனுபவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று நித்திய ஆறுதல், இன்னொன்று நல் நம்பிக்கை. கிருபையாய் ஆண்டவர் 2 காரியங்களை நமக்கு தருகிறார். ஒன்று நித்திய ஆறுதல், இன்னொன்று நல் நம்பிக்கை. இரண்டையும் ஆண்டவர் நமக்கு கிருபையாய் தருகிறவராய் இருக்கிறார். முதல் காரியத்தை நாம் தியானிக்கலாம். நித்திய ஆறுதல். ஆறுதலை தான் எல்லாரும் இந்த உலகத்திலே நாம் தேடுகிறோம். ஆறுதலோடு நாம் வாழ வேண்டும், நம்முடைய காரியங்கள் எல்லாம் அமைதலோடு இருக்க வேண்டும் என்பதை இந்த ஆறுதலுக்காக நாம் ஒவ்வொரு காரியங்களையும் தேடிக்கொண்டிருப்பது உலகத்தினுடைய ஒரு நோக்கமாகவே இருக்கிறது. எல்லாரும் அதைதான் விரும்புகிறார்கள். தன்னுடைய இருதயம் ஆறுதல் அடைய வேண்டும், சிந்தை ஆறுதல் அடைய வேண்டும். இவைகளை நாம் விரும்புகிறோம். ஆறுதல் படுத்துவதற்கு ஆள் இல்லை, தேற்றுவதற்கு. அந்த 17 வசனத்திலே பார்க்கிறோம், இருதயங்களை தேற்றுகிறார். அந்த கிருபை தேற்றுகிறது. இதற்கு ஆறுதலும் தேடுகிறோம். ஏதாவது ஒரு நேரங்களில் நமக்கு ஆறுதல் தேவைப்படுகிறது, தேற்றுவதற்கு ஒருவர் தேவைப்படுகிறது. ஆகவே இந்த சூழ்நிலை அப்படி இருக்க இந்த வார்த்தை நமக்கு தெளிவாய் சொல்கிறது, கிருபையாய் ஆண்டவர் நமக்கு இந்த தேறுதலை தருகிறார். நித்திய ஆறுதலை, தேற்றுதலை ஆண்டவர் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். நமக்கு கிருபை ஒரு மனுஷனுக்கு முதலாவது ஆறுதலை கொண்டு வருகிறது, தேற்றுகிறது இந்த கிருபை. ஆகவே இந்த கிருபையை அதிகமாய் தியானிக்கணும், கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும். தகுதி இல்லாத நமக்கு ஆண்டவர் தருகிற ஒரு ஈவாக அருளப்படுகிறது. இதை அதிகமாய் வாஞ்சிக்கிறோம். ஆண்டவரே கிருபையை தாரும், கிருபையாயிரும், கிருபை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாதிரும். எதுக்கு இந்த கிருபையை வாஞ்சிக்கிறோம் என்றால், இப்படி அநேக ஆசீர்வாதங்கள் நாம் வேதத்திலே பார்க்கலாம், அநேக காரியங்களை தியானிக்கிறோம். 27 நாட்கள் நாம் அதை தியானித்திருக்கிறோம். இந்த நாளிலும் நாம் பார்க்கிற முதல் அனுபவம் நித்திய ஆறுதல். இந்த தேற்றுதல் ஆறுதலை நம்ம எல்லாரும் வாஞ்சிக்கிறோம். யோபுவும் பாருங்கள், 7வது அதிகாரத்திலே யோபு 7:13 சொல்லுகிறார், அந்த கட்டிலில் இந்த கிருபை கிடைக்குமோ என்று சொல்லுகிறார். யோபு 7:13. என் கட்டில் எனக்கு ஆறுதல் கொடுக்கும் என்றும் என் படுக்கை என் தவிப்பை ஆற்றும் என்றும் நான் சொல்வேன் ஆகியும். பாருங்கள், அந்த கட்டில் எனக்கு ஆறுதல் கொடுக்கும், படுக்கை என் தவிப்பை ஆற்றுமோ ஆற்றாது. பாருங்கள், அதுதான் கடைசியில் சொல்லி முடிகிறது. பின்வருகிற போது சொல்லுகிறார், எல்லாமே என் நாட்கள் மாயைதானே என்று 16ஆம் வசனத்திலே சொல்லுகிறார். அப்ப நம் படுக்கையிலே நமக்கு ஆறுதல் கிடைக்கும், படுத்திருந்தால் ஒருவேளை எனக்கு தேறுதல் கிடைக்கும், எப்படி எல்லாம் நாம் யோசிக்கலாம். அந்த 2வது பகுதி தான் சொல்கிறது, என் படுக்கை என் தவிப்பை ஆற்றும். நான் சற்று இளைப்பாறி எழுப்பினால் எனக்கு ஒரு ஆறுதல், ஒரு தேறுதல் கிடைக்கும். இப்படி எல்லாம் யோசிக்கிறோம். அல்லது எங்கேயாவது போய் வந்தால் எனக்கு ஆறுதல் கிடைக்கும், யாரிடத்திலாவது பேசிவிட்டு வந்தால் எனக்கு ஆறுதல் கிடைக்கும். இப்படி எல்லாம் நம்ம யோசிப்பது உண்டு. ஆனா கடைசியில் சொல்லி முடிக்கிற போது 16ஆம் வசனத்தை சொல்கிறார், என் நாட்கள் மாயே தானே. படுத்திருந்த கட்டிலே நான் இந்த காரியத்தை ஆறுதலை தேடினால் அது மாயை, எனக்கு கிடைப்பதில்லை. கட்டிலில் எனக்கு ஆறுதல் கிடைக்குமோ, அங்கு எனக்கு கிடைப்பதில்லை. அதனால்தான் தெசலோனிக்கேயருக்கு பவுல் சொல்லுகிற போது சொல்லுகிறார், எனக்கு கிருபை ஆறுதலை கொண்டு வருகிறது, நித்திய ஆறுதலை இந்த கிருபை எனக்கு தருகிறது என்று பவுல் அதிகமாய் இந்த கிருபையை சபைக்கு சொல்லுகிறார். அதனால ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சபைகளும் ஆறுதலுக்கு, தேர்தலுக்கு எல்லாம் தேடும். யோபுவும் தன் அனுபவத்தில் அழகாயதை சொல்லி இருக்கிறார், எப்படி தேடினால் கிடைக்குமோ என்று. அதே போல சபைக்கு ஒரு காரியங்கள் 2 கொரிந்தியருக்கு எழுதின 2வது கடிதம், 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 3ஆம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்திலாயினும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்கள் ஆகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களையும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறார். சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். சபைக்கு ஒரு கடிதத்தை எழுதி அதில் இருக்கிற தாக்கங்கள் எல்லாவற்றையும் பார்த்து பதிலுக்கு 2வது கடிதத்தை பவுல் எழுதுவார்.
தெசலோனிக்கேயருக்கு, இந்த கொரிந்தியருக்கு, இதெல்லாம் பார்க்கலாம். தீமோத்தேயுவுக்கு, இவர்களுக்கெல்லாம் எழுதுகிற போது ஒரு காரியத்தை அனுப்பி அதற்கு இன்னும் அதில் சில குற்றங்களை நிவர்த்தி செய்வதற்கு, அது இன்னும் சில காரியங்களை மேம்படுத்துவதற்கு 2வது கடிதம் தேவைப்படும். இந்த 2வது கடிதத்துக்கு எழுதுகிற போதுதான் இந்த சபைக்கு ஆறுதல் தேவை. இந்த சபையில் அநேகர் ஆறுதலை தேடி பார்க்கிறார்கள் என்பதனாலே இந்த கடிதத்தின் துவக்கத்திலேயே இருக்கிறார். முதல் 2 வசனம் சமாதான வாழ்த்து, 3ஆம் வசனத்திலேயே ஆரம்பித்து விட்டார் சகலவித ஆறுதலின் தேவன். அப்ப இந்த கிருபை யாருக்கு வருகிறது? தேவன் கிருபையை தருகிறார். கிருபை நமக்கு நித்திய ஆறுதலை தருகிறது. அடுத்த வசனம் 4ஆம் வசனத்தை நீங்கள் பார்க்கலாம். அந்த ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், கிருபை நமக்குள் கிடைத்தால் அது நமக்கும் ஆசீர்வாதம், பெற்று கொண்டதற்கு இதை கேட்கிறவர்களுக்கு அடுத்தவர்களுக்கு ஆசீர்வாதம். அதான் 4ஆம் வசனத்திலே கடைசி பகுதியில சொல்லுகிறார், எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறார். எங்களுக்கு உபத்திரம் வருகிறது, அதில் ஆறுதல் தேவன் தருகிறார். முன்பகுதியில சொல்லுகிறார், இந்த கிருபை வந்தது நிமித்தமாய் மற்றவர்களுக்கு, துயரப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதலா இருக்கிறோம். எந்த உபத்திரவங்கள் ஆகியும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாக இருக்கிறோம். எங்களுக்கு அவர் கிருபை தருகிறார். உபத்திரவம் பெறுகிறது, அதே நேரத்தில் கிருபை. அடுத்த வசனத்தை சொல்லுகிறார், எப்படி எனில் கிறிஸ்துவினுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகுகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெறுகிறது. ஒரு பக்கம் இந்த பாடுகள் பெறுகிறது, இன்னொரு பக்கம் கிருபை பெறுகிறது, ஆறுதல் பெறுகிறது. அதனாலதான் கிருபை நம்ம அதிகமாய் கேட்கிறோம். ஆண்டவரே உமது கிருபையை தாரும், ஆவியானவரே கிருபையாயிரும். இந்த கிருபைக்கு முக்கியத்துவப்படுத்துறதுக்கு காரணம் என்ன? பாடுகளில் அல்லது உபத்திரவங்களில் இந்த கிருபை நம்மை தாங்குகிறது. அதனால அதிகமாய் கேட்கிறோம். ஒரு பக்கம் பாருங்க, 5ஆம் வசனத்தை சொல்லுகிறார், ஒரு பக்கம் பாடு உயர்ந்து கொண்டே போகிறது, ஆனா அது மாத்திரம் நாங்கள் விட்டு விடவில்லை. இன்னொரு பக்கம் அவருடைய கிருபை ஆறுதல் பெருகி கொண்டே இருக்கிறது. அப்பதான் இந்த கிருபையை வாஞ்சித்தால்தான் இந்த பாடுகளில் இருந்து நாம் தப்ப முடியும். கிருபை பெருகினால்தான் பாடுகளில் இருந்து நாம் தப்பிக்க முடியும். ஆகவே கிருபையை அதிகமாய் வாஞ்சிப்பது நம்முடைய அவசியம். கிருபை நமக்கு தேவை. ஒவ்வொரு நாளும் இந்த கிருபையை வாஞ்சிக்க வேண்டும். பாடுகள் உபத்திரவங்கள் நமக்கு உண்டு, அதனாலதான் ஆறுதலை தேடுகிறோம். அதிலே சொன்னேன், ஒவ்வொரு ஆறுதலை தேடுகிறோம். ஏன் என்றால் இந்த 4ஆம் 5ஆம் வசனம் சொல்லப்பட்டபடி நமக்கு உபத்திரவங்கள் உண்டு, பாடுகள் உண்டு. அதில் இருக்கிறபடினால்தான் ஆறுதலை தேற்றுவதற்கு ஒருவரை தேடுகிறது. இது எது நமக்கு தருகிறது என்றால் கிருபை நமக்கு இந்த பாடுகளில் இருந்து, உபத்திரவங்களில் இருந்து கிருபையை பெருக செய்கிறது. 5ஆம் வசனம் சொல்கிறபடி கிறிஸ்துவினுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகி இருக்கிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெருகி இருக்கிறது. அவருடைய கிருபை நம்மை உயர்த்துகிறது. மார்க் 5ஆம் அதிகாரத்திலே இங்கே பார்க்கிறோம். மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலே இயேசு துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். துயரப்படுவது நல்லது. நல்ல பவுலுக்கு அழகா எழுதியிருக்கிறார். பாடுகள் பெருக ஒரு பக்கம் கிருபையும் ஆறுதலும் பெறுகிறது. இயேசுதான் சொன்னார், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். ஆறுதலை அவர் சொன்னார். துன்பப்பட்டது நல்லது. ஒரு பக்கம் துன்பம் கூட, ஒரு பக்கம் தேவ கிருபை நமக்கு அதிகமாய் பெருகுகிறது. 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 6வது வசனம். 2 கொரிந்தியர் 7:6. ஆகிலும் சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் தீத்து வந்ததினாலே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் முதலில் பாடுகளிலே அவர் நமக்கு ஆறுதலை தருகிறார். இங்கே பார்க்கிறோம், சிறுமையிலே அவர் நமக்கு ஆறுதலை தருகிறார். பாருங்கள், இவர்கள் சிறுமைப்பட்டார்களாம். சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் தீத்துவை அனுப்பி எங்களுக்கு ஆறுதலை தந்தார் என்று எழுதியிருக்கிறார். அப்போ ஆறுதலை, அவருடைய சிறுமையை கண்ணோக்கி பார்த்து அதில் ஒரு ஆறுதலை தருகிறார். அது எது கொண்டு வருகிறது? கிருபை கொண்டு வருகிறது. நீதி, அவர்கள் செய்த ஊழியத்தின் பிரயாசம், இதெல்லாம் அவர்களுக்கு இந்த ஆறுதலை தரவில்லை. எது கொண்டு வந்தது என்றால் கிருபை அவர்களுக்கு ஆறுதலை கொண்டு வந்தது. இந்த ஆறுதலை தான் நாம் தேடுகிறோம். ஒவ்வொரு நாள் தேடுதலையும் ஏற்றுவதற்கு காரியங்களையும் நாம் தேடுகிறோம். சிறுமைப்பட்ட அனுபவங்கள் நமக்கு இருக்கலாம். அந்த சிறுமைப்பட்ட அனுபவத்திலே நமக்கு ஆறுதல் இருப்பது தேவன் ஒருவரே, அவருடைய கிருபை ஒன்றே. ஆனால் அதுதான் தேவ சமூகத்தில் வந்து நான் சிறுமைப்பட்ட காரியங்களை நினைத்தருளும் என்றுதான் அது தேவ சமூகத்தில் வந்து தன்னுடைய காரியங்களை அறிவிக்கப்படுகிறார். எவரையும் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து என்று அவர்களுடைய ஜெபத்தில் ஆரம்பிக்கிற போதே இதுதான் சொல்லுகிறார். அநேக நிந்தனைகள், அந்த பிள்ளை இல்லாத நிமித்தமாக அன்னாளுக்கு எவ்வளவோ காரியங்கள் உபத்திரவங்களாக இருந்தது. அநேக நிந்தனைகள், சிறுமைப்பட்ட அனுபவங்கள் இருந்தது. ஆனால் தேவ சமூகத்தில் ஜெபித்த காரியம், என் சிறுமையை கண்ணோக்கி பாரும் என்று அவருடைய சமூகத்தில் ஜெபித்தார். அவருக்கு அது பின்னர் 2ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். அறிக்கை செய்கிற போது சொல்லுகிறார், அவர் கண்ணோக்கி பார்த்தார்.
என் சிறுமையை அவர் கண்ணோக்கி பார்த்தார் என்று அவர் பேசுகிறதை பார்க்கிறோம். கர்த்தர் நம்முடைய சிறுமையை அவர் கண்ணோக்கி பார்க்கிற தேவன். யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம். பாருங்கள், குழியிலே தூக்கி போடப்பட்டு விற்கப்பட்டு அடிமையாய் கொண்டு போகப்பட்டு சகோதரர்கள் அற்பமாய் எண்ணி தகப்பனை விட்டு பிரித்து விட்டார்கள், மறித்து விட்டான் என்று சொல்லிவிட்டார்கள். தகப்பனிடத்துல சகோதரர் அன்பும் போய்விட்டது, விற்று போட்டு விட்டார்கள். போன இடத்திலும் அங்கு சிறுமை. கடைசியில் உயர்த்தப்படுகிற போது சொல்கிறார், நான் சிறுமைப்பட்ட இந்த தேசத்துல கர்த்தர் என்னை உயர்த்தினார், நான் சிறுமைப்பட்ட இந்த இடத்துல கர்த்தர் என்னை கண்ணோக்கி பார்த்தார். அதுதான் தேவனுடைய கிருபை, நமக்கு ஆறுதல் தருகிற தேவ கிருபை. நம் சிறுமைப்பட்ட நாட்களிலே, சிறுமைப்பட்ட நேரங்களிலே, நம்முடைய வாழ்க்கையிலே அது தேவ பலனா இருக்கிறது, தேவனுடைய நித்திய ஆறுதலா இருக்கிறது. ரோமர் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ரோமர் 15:4. தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாக முன்பு எழுதியிருக்கிறவைகளை எல்லாம் நாம் போதனாக எழுதியிருக்கிறது. அந்த ஆறுதலை நாம் பெற்றுக்கொள்ள, தேவ கிருபையினால் நமக்கு அருளப்படுகிற நித்திய ஆறுதலை பெற்றுக்கொள்ள நாம் செய்ய வேண்டிய காரியம் வேத வசனத்தை அதிகமாய் தியானிக்க வேண்டும். இந்த 4ஆம் வசனம் சொல்கிறது, தேவ வசனத்தினால் உண்டாகும் ஆறுதல். தேவ வசனத்தினால் உண்டாகும் ஆறுதல். இது வார்த்தைகள் கிருபை பொருந்தின வார்த்தை. இந்த வேதத்தில் உள்ள வசனங்கள் எல்லாம் கிருபை பொருந்தினது, அதெல்லாம் ஜீவன் உள்ளது. இயேசுவினுடைய வார்த்தைகள், இது தேவனுடைய வார்த்தைகள், அது ஜீவன் உள்ளது. ஆகவே இந்த வார்த்தைகளை தியானிக்க, இந்த தேவ வசனத்தை தியானிக்கிற எல்லாருக்கும் ஆறுதல் உண்டு. என்னைக்கெல்லாம் இந்த நேரத்துல ஒடுக்கப்படுகிறோமோ, இந்த நேரத்துல உடைந்து இருக்கிறோமோ, உடனே இந்த வேதத்தை கையில் எடுக்க வேண்டும், இந்த வேத வசனங்களை தியானிக்க வேண்டும். என்னைக்கெல்லாம் நாம் கண்ணீரின் பாதையில் இருக்கிறோம், என்னைக்கெல்லாம் சிறுமைப்பட்ட நேரத்தில் இருக்கிறோம், என்னைக்கெல்லாம் பாடுகளின் வழியா இருக்கிறோம், என்னைக்கெல்லாம் உபத்திரவங்களை சந்திக்கிறோம், இந்த வேதத்திற்கு ஓடி வந்து விட வேண்டும். இந்த வேத வசனத்தை தியானிக்கிற போது 4ஆம் வசனம் தெளிவாய் சொல்கிறது, தேவ வசனத்தினால் உண்டாகும் ஆறுதல். தேவ வசனத்தினால் நமக்கு ஆறுதல் கிடைக்கிறது. வேத வசனத்தை தியானிக்கிறவர்களுக்கு தான் மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை என்று வேதம் சொல்கிறது. அந்த வேத வசனங்களை தியானிக்கிற எல்லாருக்கும் கர்த்தர் வைத்திருக்கிற உன்னத ஆசீர்வாதங்கள் உண்டு. அந்த வேத வசனத்தை தியானிக்கிற போது நமக்குள் கிருபை பெருகுகிறது, அந்த வேத வசனத்தை தியானிக்க ஆறுதல் பெருகுகிறது. கிருபை பொருந்தினவர்களை நாம மாறுகிறோம். சங்கீதம் முதல் சங்கீதத்திலே 3ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், வேதத்தை தியானிக்கிறவர்கள் பாக்கியவான்களா. கடைசியில சொல்லி முடிக்கிற போது 3ஆம் வசனத்திலே அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இதான் கிருபை, ஆறுதல் கொடுக்கிற அனுபவம். கிருபை ஒரு மனுஷனுக்கு தான் கொடுக்கிறது, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். யோசேப்புக்கு அந்த கிருபை கிடைத்தது, சிறுமைப்பட்ட யோசேப்புக்கு அந்த கிருபை. யோசேப்போடு கர்த்தர் இருந்தார், அவன் செய்த காரியமெல்லாம் வாய்க்கும்படி ஆண்டவர் செய்தார். அவன் நிமித்தம் அவன் இருந்த வீட்டை ஆசீர்வதித்தாராம். இதெல்லாம் அவன் செய்த காரியம், அவன் இருந்த இடம், எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். இதுதான் ஆறுதல், இதுதான் கிருபை. தேவன் தருகிற உன்னத ஆசீர்வாதங்கள். வேத வசனத்தை தியானிக்க ஒரு பக்கம் ஆறுதல் பெருகும், ஒரு பக்கம் சமாதானம் பெருகும், நமக்கான வழிகள் திறக்கும். ஆண்டவர் நம்மோடு பேசுவார். திரளான ஆசீர்வாதங்களை வேத புத்தகத்தில் வைத்திருக்கிறார். இது கிருபை பொருந்தின வார்த்தை. அப்ப இதை ஆவலோடு ஏற்றுக்கொள்கிற போது நமக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, மிகுந்த ஆசீர்வாதங்கள் உண்டு. ஒவ்வொரு நேரம் படிக்க தியானித்துக் கொண்டிருக்கிற போது வியாதிகள் மறைந்து போகும். ஏனென்றால் இந்த வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார். வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குகிற தேவன் அவருடைய காரியங்கள் எல்லாம் குணமாக்குவார். நம்முடைய பாதைகள் தடையா இருந்தால் வசனத்தை அனுப்பி குணமாக்குவார். நம்முடைய காரியங்கள், சூழ்நிலைகள் இருளா இருந்தால், சிறுமையா இருந்தால், பாடுகளா இருந்தால் வசனத்தை அனுப்பி குணமாக்குவார். இது வல்லமை உள்ள வார்த்தை. ஆனா அப்படி தேடுகிற எல்லாருக்கும் சமாதானம் உண்டு, தேடுகிற எல்லாருக்கும் அமைதல் உண்டு. 119ஆம் சங்கீதம் 50வது வசனம். சங்கீதம் 119:50. அதுவே என் சிறுமைக்கு எனக்கு ஆறுதல், உம்முடைய வாக்கு என்னை வீழ்த்திட்டது. முந்தின வசனத்தில் பார்க்கலாம், நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை அடியேனுக்காக நினைத்தல். வசனத்தை நினைத்தலும். அதுக்கு பிறகு சிறுமையை குறித்து சொல்லுகிறார். அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல். வசனம் தான் எனக்கு சிறுமையில் ஆறுதல், உடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. இந்த வசனம் நம்மை உயிர்ப்பிக்கும். வசனத்தை அனுப்பி குணமாக்குகிற தேவன். இந்த வார்த்தை ஜீவன் உள்ளது, நம்மை உயிர்ப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த வார்த்தை அனுப்புவார். ஒரு வார்த்தை அவர் சொன்னால் போதும், அது நம்மை உயிர்ப்பிக்கும், நம்முடைய பாதைகளை உயிர்ப்பிக்கும், நமக்கு உண்டானவைகளை உயிர்ப்பிக்கும்.
ஆகவே இந்த கிருபை பொருந்தி வசனத்திற்கு முக்கியத்துவத்தை கொடுத்தால் ஆறுதலை ஆண்டவர் தருவார். உபத்திரவமா இருக்கலாம், வியாதியா இருக்கலாம், என்ன சூழ்நிலை இருந்தாலும் நாம் விழ வேண்டிய ஒரு ஸ்தலம் இந்த வேத வசனம். வேத வசனத்திலே ஆழ்ந்திருக்க, இதை தியானிக்க தியானிக்க நம்முடைய பாதைகளை கர்த்தர் மாற்றுகிறார். ஏசாயா 40ஆம் அதிகாரம், ஏசாயா 40ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். என் ஜனத்தை ஆற்றுங்கள், பேச்சுங்கள். எரிசலோடு பட்சமாய் பேசி அதில் போர் முடிந்தது என்றும் அதில் அக்கிரமம் நிவர்த்தியாயிற்று என்றும் அது தன் சகல பாவத்தின் நிமித்தம் கர்த்தரின் கையில் இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்லுகிறார். ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏன்? எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது, அதன் உபத்திரவம், அதன் பாடுகள், அதனுடைய சிறுமை முடிந்தது. ஏன் என்றால் அக்கிரமம் நிவர்த்தியாயிற்று, அது தன் சகல பாவங்கள் நிமித்தம் கர்த்தரின் கையில் இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது. எல்லாம் முடிந்தது. அதற்கு பிறகு அவர் சொல்லுகிற காரியம் ரட்சிப்பு. சிறுமை நாட்கள் முடிந்தது, ரட்சிப்பு கிடைத்தது. பாவத்தின் பாடுகளின் நாட்கள், உபத்திரவங்களின் நாட்கள் முடிந்தது, ரட்சிப்பு உண்டானது. ஜனங்களுக்கு சொல்லுங்கள், எருசலேமின் ஜனங்களுக்கு சொல்லப்பட்ட காரியம் தான், என் ஜனத்தை ஆற்றுங்கள். ஆறுதல் உண்டாயிற்று. இதுவரைக்கும் இருந்த பாடுகளுக்கு முடிவு வந்தது, இனி ஆறுதல் அவர்களுக்கு உண்டாயிற்று என்று சொல்கிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய சமூகம் தான் நமக்கு எல்லாவற்றையும் வழி நடத்துகிற தேவ பிரசன்னம். கிருபை அதிகமாய் நாம் தேட வேண்டும். யாக்கோபு பேசுகிற போது ஏசாவின் இடத்துல பதிலாய் சொல்கிறார், என் முன்னதாக வேகமாய் போகும் நான் என்னுடைய மந்தைகளை நான் கவனமாய் மெதுவாய் வருகிறேன் என்று சொல்கிறார். காரணம், அங்கே மந்தை இருக்கிற காரியம் யாக்கோபு தான் அறிவார். அங்கே இளமான மந்தை உண்டு, பெரிய காரியங்கள் உண்டு, கரவலாடுகள் உண்டு. அது எல்லாவற்றையும் ஓட்டுவதற்கு நான் மெதுவாய் வருவதற்கு ஏற்ற விதமாய் நான் அதை நடத்தி கொண்டு வருகிறேன், நீ வேகமாய் முன்னாடி செல்லும் என்று அவர் பதில் சொல்லுகிறார். யாக்கோபு நல்ல மேய்ப்பர், அவர் தான் அதை எல்லாவற்றையும் வளர்த்திருக்கிறார், மந்தை பெருகி இருக்கிறார். அப்ப அவருக்கு தான் அதனுடைய எல்லா காரியமும் தெரியும். ஆண்டவருக்கு நம்முடைய எல்லா காரியம் தெரியும். அவர் நம்மை நேர்த்தியாய் நடத்துவார், நேர்த்தியாய் ஆறுதல் படுத்துவார், நேர்த்தியாய் நம்முடைய காரியங்களை முடிவுக்கு கொண்டு வந்து அந்த எருசலேமுக்கு சொல்லப்பட்ட பணியும் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள் என்ற வார்த்தையின்படி அவர் நடத்துவார். சங்கீதம் 94:19 வசனம். சங்கீதம் 94:19. என் உள்ளத்தில் விசாரணை பெருகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. அவருடைய ஆறுதல், தேவரீருடைய ஆறுதல் ஆத்துமாவை தேற்றும். சரீரத்தை முதலாவது உயிர்ப்பிக்கிறது, இரண்டாவது ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது. என் தேவனுடைய கிருபை நமக்கு உயிர்ப்பிக்கிற அனுபவத்தை தரும். அதனால அந்த கிருபை ஒவ்வொரு நாளும் நாம் கேட்கிறோம். உள்ளே சபைக்குள்ள வருகிற போது ஒரு மனுஷன், பாவியான மனுஷன், ஆத்துமத்திலே மரித்த ஒரு மனுஷன் வந்தான். பாவியானவன் மரித்து போன நிலையிலே உள்ளே வந்து அவன் கேட்ட காரியம், பாவியாக என் மேல் கிருபையாக இருந்தது. உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணுங்கள். யாக்கோபு 5:16. Confess your sins to each other and pray for each other. James 5:16. ஆயக்காரன் உள்ளே வருகிற போது பாவத்தினால் மரித்த ஒரு மனுஷனாய் உள்ளே வந்தான். ஆனா திரும்பி போகிற போது அவன் நீதிமானாய் திரும்பி போனான். ஏனென்றால் உள்ளே செய்த ஒரு ஜெபம், பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்ற ஒரு ஜெபம் அவனை ஆறுதல் படுத்தினது, அவனை உயிர்ப்பித்தது. இந்த வார்த்தை சொல்லுகிற சங்கீதம் 94:19 சொன்னபடி அவன் ஆத்துமாவை அது உயிர்ப்பித்தது. வெளியே போகிற போது அவன் நீதிமானாய் போனான், உயிர் பெற்றவனாய் திரும்பி போனான். அப்படிங்கிற கிருபை நம்மை ஆறுதல் படுத்தும், நம்மை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது, நமக்கு ஜீவன் கொடுக்கிறதா இருக்கிறது. ஆதியாகமம் 24:67 பின்பகுதியிலே பார்க்கலாம். ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி அவன் ஆறுதல் அடைந்தான் என்று பார்க்கிறோம். அதே போல 37ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 37:5. யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அதன் நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள்.
யோசேப்பினுடைய அனுபவத்திலும் ஒரு காரியத்தை நாம் பார்க்கலாம். அவனும் ஆறுதல் அடைகிறதை பார்க்கிறோம். துக்கம் நீங்கி அவன் ஆறுதல் அடைகிற அனுபவம் பின்வருகிற வார்த்தைகளிலே சொல்லப்பட்டிருக்கிறான். அவர்கள் பெற்றோரின் நிமித்தமாகவும் ஒரு ஆறுதல், தகப்பனின் நிமித்தமாய் அவன் ஆறுதல் அடைகிற ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம். நீதிமொழிகள் 29:17. நீதிமொழிகள் 29:17. மகனை சிற்சி செய், அவன் உனக்கு ஆறுதல் செய்வான், உன் ஆத்துமாவுக்கு ஆனந்தத்தை உண்டாக்குவான். பிள்ளைகளின் நிமித்தம் பெற்றோருக்கு வரும் ஒரு ஆறுதல், பிள்ளைகளின் நிமித்தம் பெற்றோருக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும். ஒவ்வொரு இடங்களிலும் ஒவ்வொரு விதமாய் ஆறுதலை தேடுகிறோம். சில பிள்ளைகளை இடத்துல ஆறுதலை பார்க்கிறோம், உறவினர்கள் தேற்றுவதற்கு ஆறுதலை பார்க்கிறோம், நண்பர்கள் யாராவது ஆற்றுவார்கள் என்று நாம் அந்த தேடுதலை பார்க்கிறோம். ஆனா பிள்ளைகள் நிமித்தமும் ஆறுதல் உண்டாயிருக்கிறதா பெற்றோர்களுக்கு? யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே பிள்ளைகளின் நிமித்தம், அந்த பிள்ளை யோசேப்பு நிமித்தம் பெற்றோருக்கு ஒரு ஆறுதல் என்று பார்க்கிறோம். இங்க 29ஆம் அதிகாரத்துல நீதிமொழிகள் 17 சொல்லுகிறது, மகனை சிற்றை செய், அவன் உனக்கு ஆறுதல் செய்வான், உன் ஆத்மாவுக்கு ஆனந்தத்தையும் உண்டாக்கும். இந்த ஆறுதல் ஆத்மாவுக்கு ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்கும். பிள்ளைகளுடைய கணம், பிள்ளைகள் பெற்றோருக்கு செய்கிறவுடைய காரியங்கள் எல்லாம் ஆறுதலையும் தருகிறதா இருக்கிறது. தகப்பன் நமக்கு தருகிறார், நாம் அவருக்கு செய்கிற காரியத்தில் எல்லாவற்றையும் கர்த்தர் பார்க்கிறார். நல்ல மேய்ப்பரான அவர் நமக்கு ஆறுதல் செய்கிற தேவனாக இருக்கிறார். இது கிருபை முதலாவது மனுஷனுக்கு அதிகமான நித்திய ஆறுதலை தருகிறது. இந்த வார்த்தை மாத்திரம் நாம் வாசித்து நிறைவு செய்யலாம். 2 தெசலோனிக்கேயர் வாசித்த அதே காரியம் திருப்பி ஒரு முறை நாம் வாசிக்கலாம். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 16-17. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நித்திய ஆறுதலையும் நல் நம்பிக்கையும் கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கிற நம்முடைய பிதாவாகிய தேவனும் உங்கள் இருதயங்களை தேற்றி எல்லா நல் வசனத்திலும் நற்கிரியிலும் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக. நம்மை ஸ்திரப்படுத்துகிற அன்பின் நிமித்தம் கிருபையை கொடுக்கிறார். கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த நித்திய ஆறுதலை ஆண்டவர் தருகிறார். அதை பெற்றுக்கொள்ளும்படி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். அவர் நம்ம இருதயங்களை 17ஆம் வசனம் சொல்கிறது, இருதயங்களை தேற்றுகிறார், ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறார், ஆத்துமாவை தேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். தேவ கிருபைக்குள், கிருபையின் கரத்திற்குள் நம்ம எல்லாரையும் அர்ப்பணிப்போம். சகலவித ஆறுதலின் தேவன் நம்மை ஆறுதல் படுத்தி, தேர்தல் படுத்தி, உயிர்ப்பித்து நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் புதுமையாய் மாற்றி உயிர்த்தெழுந்த கிறிஸ்து நம்மை நடத்துவாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையிலும் உடைய சன்னிதானத்தில் வந்து உண்மை ஆராதிக்க தேவன் தந்திருக்கிற இந்த கிருபைக்காக உமக்கு நன்றி. இந்த நாளிலும் இந்த கிருபையின் மேன்மையை குறித்து நாங்கள் தொடர்ச்சியாய் தியானிக்க ஆண்டவர்களுக்கு உதவி செய்ததற்காய் ஸ்தோத்திரம். பவுல் இந்த சபைக்கு எழுதுகிறபடி ஆறுதலின் தேவன் என்று ஆண்டவரை உண்மை அடையாளப்படுத்துகிறார். இது வல்லமை உள்ளவர், சர்வ வல்லமை உள்ளவர், நித்திய தேவன், சமாதான காரணர், எல்லாம் இருந்தாலும் உமக்கு ஒரு பெயர் உண்டு. நீ ஆறுதலின் தேவன், எங்களை தேற்றுகிறவர், எங்களை ஆறுதல் படுத்துகிற சர்வ வல்லமை உள்ள தேவன். எங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த ஈடுபடாத ஆசீர்வாதத்தை, நல்ல பங்கை உம்மிடத்துல நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அநேக காரியங்கள் எங்களுக்கு வருத்தங்களை, துன்பங்களை தரலாம். வியாதிகள் எங்களுடைய குடும்பத்திலே ஒரு பாடுகளா இருக்கலாம், அநேக தேவைகள், பண தேவைகளா இருக்கலாம், அது எங்களுக்கு அநேக உபத்திரவங்களும் பாடுகளுமா இருக்கலாம். அநேக பொருள் தேவைகள் எங்களுக்கு வீடுகளில் அத்தியாவசியமாய் தேவையாக இருக்கலாம். அநேக காரியங்கள் எங்களுக்கு இது இருந்தால் எங்களுக்கு நல்ல நன்மையா இருக்குமே, இன்னென்ன காரியங்கள் கிடைத்திருந்தால் இன்னும் அது எங்களுக்கு பலனாய் சுகமாய் இருந்திருக்குமே, அது நல்லதா இருந்திருக்குமே என்று சொல்லி அநேக காரியங்கள், நாங்கள் தேவையுள்ள காரியங்கள் எங்களுக்கு அநேக சிறுமையாய் தோன்றலாம். அநேக நாட்கள் எங்களுக்கு துன்பத்தின் நாட்களாக இருக்கலாம். நண்பர்களால் கைவிடப்பட்ட, உறவினர்களால் புறக்கணிக்கப்பட்ட, யாரும் கேட்டிராத நாட்கள், ஒரு சிறுமைப்பட்ட நாட்களாக இருக்கலாம். யோசேப்பு சொன்னது போல, நான் சிறுமைப்பட்ட இந்த தேசத்திலே கர்த்தரனை உயர்த்தினார் என்று வார்த்தையின்படி அன்னாளுடைய சிறுமையை தேவரீர் கண்ணோக்கி பார்த்த தேவன் இன்னும் ஜீவன் உள்ளவராய் இருக்கிறது. எங்களுக்கு அநேக உபத்திரவங்கள் இருக்கலாம், பாடுகள் இருக்கலாம். ஆனால் பவுல் சொன்னபடி உபத்திரவங்களிலே இந்த பாடுகள் பெருக பெருக கிறிஸ்துவினுடைய ஆறுதலும் கிருபையும் பெருகிறது என்ற வார்த்தையின்படி தேவ கிருபை எங்களுக்குள் பெருகட்டும். அந்த ஆறுதல் உண்டாயிருக்கட்டும். நித்திய ஆறுதல் தேற்றுகிற தேவன் எங்கள் ஒவ்வொருவரையும்
ஒவ்வொருவரையும் ஆறுதல் படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். வேறு ஒருவரால் எங்களை ஆறுதல் செய்ய முடியாது. எங்கள் ஆத்மாவை வேறு ஒருவரால் தேற்ற முடியாது. எங்கள் சரீரத்தை, இருதயத்தை வேறு ஒருவரால் உயிர்ப்பிக்க முடியாது. ஒருவரால் மாத்திரமே முடியும். கருத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அநேக பலவீனங்கள், அநேக காரியங்களை எங்களை அப்படி நெருக்கி கொண்டு வரலாம். எங்களை விசாலத்திற்கு அழைத்து வருகிற தேவன் ஒவ்வொருவரையும் அப்படி ஆசீர்வதிக்கிறார். எங்கள் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து, எங்கள் உபத்திரவங்கள், பாடுகளை தேவனின் கண்ணோக்கி பார்த்து அவைகளிலிருந்து எங்களை விடுதலை ஆக்கி ஆண்டவரே சகல நன்மையினாலும், கிருபையினாலும், ஆறுதலினாலும், தேர்தலினாலும் தேவன் எங்களை உயர்த்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உயிர்ப்பிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். திருச்சபையின் குடும்பம் ஒவ்வொருவரையும் அவைகளை ஆசீர்வதிங்க. இந்த சகலவித கிருபையினாலே நிரப்புகிற தேவன் வேத வசனத்தை நாங்கள் அதிகமாய் கை கொண்டு இந்த கிருபையை பெற்றுக்கொள்ள எல்லாருக்கும் உதவி செய்யுங்க. வேத வசனத்தை எப்போதெல்லாம் தியானிக்கிறோமோ அப்போதெல்லாம் இந்த கிருபை பெருகட்டும். வேத வசனத்தை, இந்த கிருபை புரந்திய வார்த்தைகள், இந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை எப்போதெல்லாம் நாங்கள் தியானிக்கிறோமோ அப்போதெல்லாம் எங்கள் இருதயம் ஆண்டவரே புது பலனை பெற்றுக்கொள்ளட்டும். எங்கள் ஆத்துமா புது பலன் அடையட்டும். கிறிஸ்துவுக்குள் இன்னும் நாங்கள் பலன் கொள்ள ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வீராக. வேத வசனத்துக்கு ஆண்டவரே செவி சாய்க்கும்படி இந்த வேத வசனத்தை எப்பெல்லாம் நாங்கள் எடுத்து உட்கார்கிறோமோ அப்போதெல்லாம் ஆவியானவர் எங்களை பலப்படுத்துங்க. இந்த வேத வசனங்கள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆறுதலாக இருக்கட்டும். அநேக ஆண்டவரே கண்ணீரின் பாதைகளை கடந்து வருகிற போது இந்த வேத வசனம் எங்களுக்கு ஆறுதலை தந்திருக்கிறது. இனியும் இந்த வேத வசனம் எங்களுக்கு ஆறுதலாக இருக்கட்டும். இந்த வேத வசனத்தை ஒவ்வொரு நாளும் தியானிக்கிற அவர்கள் சமாதானத்தை பெற்றுக் கொள்கிறார்கள் என்ற வார்த்தையின்படி அதை நிறைய பெற்றுக் கொள்ளட்டும். அன்றை அதை செய்வதெல்லாம் வாய்க்கும் என்ற வார்த்தையின்படி செய்வதெல்லாம் வாய்க்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். வேத வசனத்தை நாங்கள் ஒவ்வொரு நாளும் தியானிக்க, அதை கைக்கொள்ள ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க. தியானிக்கும் போதெல்லாம் அந்த ஆறுதல் தேவ கிருபையில பெருகட்டும். ஆசீர்வதிப்பீராக. கிருபையின் ஆசீர்வாதத்தினால் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிறைத்து வழி நடத்த நீங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி தருகிறோம். திருச்சபை தினங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் கிருபையினால் ஆசீர்வதித்து, கிருபை தருகிற ஆறுதலினால், கிருபை தருகிற பலத்தினால், இந்த வேத வசனத்தை தியானிக்கும் போது தேவன் தருகிற உன்னத பலத்தினால் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் திருப்தியாக்கி நிறைத்து வழி நடத்துங்க. அதிகாலையில் இந்த வேத வசனத்தை தியானித்து அந்தந்தக்குரிய கிருபை, அந்தந்தக்குரிய பலன் அதை நாங்கள் பெற்று வெளியே செல்ல ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க. அது ஆசீர்வாதமா இருக்கட்டும். ஒவ்வொரு பலப்படுத்துங்க. எங்கள் காரியங்கள் உடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து ஆளுகை செய்து வழி நடத்துவீராக. தேவ கிருபை எங்களுக்குள் பெறட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட எப்போதைக்கும் இருப்பதாக. ஆமென். தெய்வ ஆசீர்வாதத்தோடே அடியாரை அனுப்பும் வார்த்தை என்னும் அப்பத்தாலே போஷித்து வளர்ப்பியோம். இப்போதுமை தேடி வந்து மனதார போற்றினோம். மோட்சலோகத்தில் கழித்து உம்மை வாழ்த்தி தொழுவோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோட சென்று வருவோம். அப்படியா? சரி 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 சரி. அது பழுக்கிட்டு இப்போ ஒன்று பண்ணிக்கிற பழுக்காது, அப்படியே கரைஞ்சி போவோம். பழுக்காது, அப்படியே கரைஞ்சி பழுத்தப்புறம் தான் பழுத்தப்புறம் கொண்டு போவோம். சரியா? அது அப்போது இருந்தால் தான் பழுக்கும். இப்பதான் பார்த்தேன். கவியாச்சோ இன்னைக்கா இன்னைக்கா
ஆமாம் ஆமாம் சரி சரி ஆ Thank you.